வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்ல இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கால வின்னர் லிஸ்ட்ல போற அந்த நண்பர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? அனிதா கள்ளக்குறிச்சி, இந்து திருநெல்வேலி, மகிஷானி ஃப்ரம் மதுரை, சிவகாமி சந்திரு சித்தூர், சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா, மணிமுத்து, ரெங்கசாமி கோகிலா ஃப்ரம் ஸ்ரீலங்கா, பம்மல் ராஜஸ்ரீ, ரவி அண்ட் பம்மல் கீதா. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேர் நம்ம வின்னர் லிஸ்ட்ல வரணும். நம்ம கிராமத்துக்கால நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புற முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். நண்பர்களே, நம்ம திவி ஃபேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் லிங்க், அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. புது புது கலெக்ஷன்லாம் வரும். அதுவும் நம்ம கிராமத்துக்கு அதுலேருந்து ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் போயிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாமா? வாங்க போகலாம். ஐயோ, சம்மந்தி என்னமோ இப்படி சொல்றாங்களே, என்ன குண்டு தூக்கி போட போறாங்களோ? இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, நகை எதுவும் எதிர்பார்ப்பாங்களோ? என்ன சம்மந்தி சொல்லுங்க, எதுவா இருந்தாலும். இப்போ நாங்கள் நகை கடைக்கு வந்த காரணமே நம்ம தமிழுக்காக தான். தமிழுக்காகவா? என்ன சொல்றீங்க? அம்மா சுத்தி அழைச்சு சொல்லாதீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அத்தைகிட்ட நேரா. இங்கே பாருலதா, உங்கள் நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். சரியா, கல்யாணம்னு சொல்லிவிட்டோம். நாளைக்கு நீங்கள் எல்லா குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரணும்னு எங்கள் ஆசை தான். ஆனால் அந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யாரும் ஒருத்தரும் சொல்லி வந்துடக்கூடாது. அதுக்காக நானும் பாண்டியும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவு சொல்லுங்க? உங்கள் நிலைமை நல்லா எனக்கு புரியும். உங்களால் எதுவும் செய்ய முடியாதான். நான் தப்பான இடத்துல சொல்லலை, தயவு செஞ்சு தப்பாக மட்டும் நினச்சிக்காத. சரியா, காசு பணம்லாம் முக்கியம் இல்லை தான். ஆனால் சில பேர் உங்களை குத்தி காத்திடக்கூடாது. அந்த நேரத்தில் என் மருமக தலை குனிஞ்சு நிறுத்திடக்கூடாது. அதனால என் மருமகளுக்கு நானே நகை வாங்கிட்டேன். என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? ஏற்கனவே அவளுக்கு 100 பவுன் வரைக்கும் நகை வாங்கி வச்சுருக்கீங்க, அப்புறம் என்ன? அது என் மருமகளுக்கு நாங்கள் செய்கிறது. இப்போ நாங்கள் வந்ததுக்கு உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லைல்லதா, நாளைக்கு உங்களால் எதுவும் செய்ய முடியலனாலும் நீங்கள் அங்கே வருவீங்க. வந்தால் யாராவது என்ன, என் வீட்டில் இருக்க இதோ என் நாத்தனா லக்ஷ்மியே மவளுக்கு ஒன்றும் செய்யலன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சங்கடப்பட்டு போயிடுவீங்க. நீங்கள் சங்கடப்படுறத விட என் மருமக ரொம்ப வருத்தப்படுவா, நம்ம அப்பா அம்மா எதுவும் செய்ய முடியலன்னு. அதனால தான் நானே நகை வாங்கி உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் செய்கிற மாதிரி கொடுக்கலான்னு. சம்மந்தி என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். லதா தப்பா எடுத்துக்காத. நீ சொல்றது எனக்கு புரியுது. அது உங்களுக்கு அவமானமா கூட நீ நினைக்கலாம். தயவு செஞ்சு நினைச்சுக்காத. நான் உன் கூட பிறந்த அக்காவா இருந்து தான் செய்யறேன். என் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்னா நான் செய்ய மாட்டேன்னா அது மாதிரி தான் செய்யறேன். இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் நல்ல வழக்கம். என்கிட்ட இருக்குதான், ஆனா அதை நான் தப்பான இடத்துல உனக்கு செய்யணும்னு நினைக்கல. என் மருமக முகத்துல சந்தோஷம் இருக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் எல்லாத்தையும் தாண்டி இப்ப நடக்க போகுது. அந்த இடத்துல சின்னத முகசுலிப்பு வந்துட்டா கூட இந்த வீட்டுல எல்லாருக்கும் பிரச்சனை தான். அதை வச்சு நிறைய பேர் குளிர் காஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் புரியுது. அதுக்காக உங்ககிட்ட நகை வாங்கி நான் என் மவளுக்கு செஞ்சேன்னு தெரிஞ்சா இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? அதுக்கு செய்யாமலே இருந்துடலாம். அத்தை யாருக்கும் தெரியாது. ஏன் உங்க பொண்ணு தமிழ் செல்வி கூட தெரியாது. அம்மாக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். தயவு செஞ்சு இந்த மறுத்து பேசாதீங்க. எங்க அம்மா சொல்றது சரிதான். நீங்க அங்க கௌரவமா வந்து நிக்கணும். நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். ஏன் இப்ப உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? தயவு செஞ்சு மறுக்காம வாங்கிக்கோங்க அத்தை. அந்த கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டானேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப அள்ளி அள்ளி தரான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னல தான் சொல்ற? நேற்று வரைக்கும் என் பிள்ளைக்கு பொட்டு தங்கம் போட முடியாதுன்னு நானும் வருத்தத்தில் தான் இருந்தேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுற இடத்துல நம்ம சம்மந்தின்னு சொல்லிட்டு ஒரு மூக்குத்தி கூட போட முடியாதுன்னு வருத்தத்தில் இருந்தேன். அப்போ தான் எங்கள் அத்தை கொஞ்சம் நகைலாம் இருக்குது, சேர்த்து வச்சுருக்கேன், இதை போய் விற்று தமிழுக்கு செய்யின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியல்லதா? ஆமாம் சம்மந்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா. ஏதோ நம்மளால் முடிஞ்ச 2 பவுனோ 3 பவுனோ எதுவுமே இல்லாததுக்கு இதனாவது செய்யலாம் தான் நானும் இந்த நகை கடைக்கு வந்தேன். பாத்தியாலதா, அந்த ஆண்டவன் எப்படிலாம் முடிச்சு போடுறான்னு. நீ உன் மகளுக்காக செய்ய வந்த, நான் என் மருமகளுக்காக செய்ய வந்தேன். எல்லாம் ஒன்று தான். இந்த கல்யாணம் இனிமேல் நல்லபடியாக நடக்கும். ஆமாத்த, பாத்தீங்களா, நாங்க வந்து குடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த கடவுளே உங்களை இந்த கடைக்கு வர வச்சுட்டாரு. இனிமே என்ன இருக்கு, கவலைப்படாதீங்க. சரி மாப்பிள்ள, அதுக்காக இந்த நகை எல்லாம் வேணாம். நான் இருக்கிறத செய்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் ஏதோ கிடச்சிருச்சு, அதை வச்சு நான் செஞ்சுக்கிறேன் மாப்பிள்ள, அது போதும். இங்கே பாருலதா, தமிழ் உனக்கு மட்டுமா பொண்ணு? எனக்கும் அவள் பொண்ணு தானே. அவளுக்கு நான் பார்த்து நகையை நான் செலக்ட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோ. அப்படி இல்லைம்மா, யாருக்காவது 4 பேர் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக பேசுவாங்க. எதுக்கு இதெல்லாம்? அத்தை, யார் பேச போறா? யாருக்கும் இதை பத்தி தெரியாது. நாங்க 2 பேர் தான் வந்தோம். புடிங்க. ஆமாலதா, நான் வீட்டில் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் வீட்டில் வந்து கொடுக்கணும் தான் நினச்சேன். இப்போ இங்கேயே வந்துட்டேன், இங்கேயே வாங்கிட்டு போ. இல்லை, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. தமிழோட அப்பாவுக்கு தெரிஞ்ச அம்பிட்டு தான் என்னை கொன்னே போட்டுருவாரு. அவர் இப்போ தான் கொஞ்சம் சமாதானம் ஆகி தமிழோட சேர்ந்து இருக்கிறாரு. இப்போ திரும்பவும் இந்த பிரச்சனை வந்தா? இங்க பாருங்க அத்தை, மாமாலாம் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. நாங்க தமிழுக்காக செய்யறது. இது நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். சத்தியமா நீங்க தாராளமா வாங்கிட்டு போங்க.
அதுக்கு இல்ல மாப்பிள்ள, இருந்தாலும் எனக்கே சங்கடமா இருக்கு. லதா, நான் உன் அக்கான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ வாங்கல நம்ம மதிக்கலன்னு அர்த்தம். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்களை மாதிரி ஒரு சம்மந்தி கிடைக்கல. நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியல. இப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் வரதட்சணை கொடுமைப்படுத்தி பிள்ளைகளை கொல்றாங்க. ஆனால் நீங்களே செஞ்சுட்டு சொல்லாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த பெருந்தன்மைலாம் எங்கே வரும் சொல்லுங்க. இங்கே பாருலதா, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழணும், சரியா? அந்த மருமகள்கிட்ட நகை நகைன்னு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அந்த நகையை நம்மளா போட்டு அலைய போகிறோம், இல்லை சாப்பிட போகிறோமா? அதெல்லாம் பேய்ங்க, கௌரவத்துக்காக அலையிற பேய்ங்க. அதனால தான் இப்போ என் மருமகளுக்கு வாங்கி தரேன். இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமுமே கிடையாது. தமிழும் என் பொண்ணு தான், எனக்கு அப்புறம் எல்லாமே தமிழுக்கு தான், சரியா? நீ சங்கடமே படாத, நீ வாங்கிக்கோ. உண்மையிலுமே நானும் என் மகளும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நன்றிம்மா, நான் வாங்கிக்கிறேன், உங்களுக்காக வாங்கிக்கிறேன். என்னத்த நன்றிலாம் சொல்லிட்டு விடுங்க விடுங்க, வாங்க போலாம். அங்க பில்லு போட்டு வாங்கி அத்தைகிட்ட கொடுத்துட்டு போலாமா? வாங்க. சரிடா, வா லதா போலாம், வா. ஏதாவது சாப்பிட்டு போலாம் லதா. இல்லை சம்மந்தியம்மா, வீட்டுக்கு போகணும். அவர் வந்துருவாங்க சாப்பிட. போய் சாப்பாடு ரெடி பண்ணணும். இந்த லதா நகை கடைக்கு போனா ஆள் அட்ரஸே காணுமே. ஐயோ, இந்த ராசு வேற வந்துருவான் சாப்பிட, வந்து சமைக்கணும். ஐயோ, இவ ஒருத்தி போனா போன நேரத்துல வரமாட்டான். அவன் வேற வந்து கேட்டா தயார் குதிப்பான். எங்க போயிருக்கான்னு சொல்றது? சமைச்சு வச்சுட்டு போடினாலும் கேட்கல. நகை கடையில எவ்வளவு கூட்டமோ ஒன்னும் புரியல. வரட்டும். அத்தை அத்தை, ஏலதா இம்புட்டு நேரமா எங்கடி போன? நகை கடைக்கு போய் செய்ய சொல்லிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமா? நல்ல வேலை இப்ப நான் வந்த. அந்த ராசு பையன் வந்துட்டா நான் என்னத்த சொல்லுவேன் சொல்லு? கொடுத்துட்டேன். சரி, எத்தனை பவுன் வருமா? என்னத்த கொடுத்த? அதுல எல்லாத்தையும் சேர்த்து 8 பவுன் வருமாத்த. அதான் 4 பவுனுக்கு பிரிச்சு தமிழுக்கு 4 பவுனுக்கு, இசைக்கு 4 பவுனுக்கு செய்ய சொல்லிட்டேன். தமிழுக்கு ஒரு 3.5 பவுனுக்கு நகையெல்லாம் செஞ்சுட்டு 1/2 பவுனுக்கு மாப்பிள்ளைக்கு மோதிரம் செய்ய சொன்னேன். மாப்பிள்ளைக்கு மோதிரம் போலன்னா நல்லா இருக்காதுல்ல? ஆமா 8 பவுன் தானடி வருது இதுல. ஆமாத்த, அது பழைய காலத்து தங்கமாமே, அப்படிதான் வந்துச்சு. பரவாயில்ல விடுங்க. நான் என்னமோ ஒரு 10-12 பவுன் வரும் நினைச்சேன். இந்த 3.5 பவுனை எப்படி கொண்டு போய் போடுறது? சரி, இருக்கிறத போடுவோம், என்ன செய்யறது? எதுவுமே இல்லாததுக்கு. அடையாத்த, அங்க வந்து பார்த்தா மாப்பிள்ளையும் சம்மந்தி அம்மாவும் வந்திருக்காங்க. யாரு? பாண்டி பேரனும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்களா? நகை கிடைக்க வந்தாங்க. ஆமாத்த, நான் நகையெல்லாம் செய்ய கொடுத்துட்டு திரும்புறேன், 2 பேரும் நிக்கிறாங்க. சரி, கல்யாணம் வருதுல, அதான் நகை கிக வாங்க வந்திருப்பாங்க. ஆமாத்த, கடவுள் புண்ணியத்துல நாங்க பார்த்தது நல்லதுதான், கல்யாணத்துக்கு தான். ஆனா தமிழுக்கு என்னடி சொல்ற? அதான் ஏற்கனவே 100 பவுன் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன வேற எதுவும் வாங்க வந்திருப்பாங்க போல, மறந்துருப்பாங்க போல. அட அதுதான் இல்லத்த, கடவுள் நம்மளை என்னைக்கு கைவிட மாட்டார் தெரியுமா? என்னடி சொல்ற? ஒன்னும் விளங்கலையே, விளங்குற மாதிரி சொல்லு. நான் தமிழுக்கு நகை வாங்க போனேன், அவங்களும் தமிழுக்கு தான் நகை வாங்க வந்தாங்க. ஆனால் யார்கிட்டையும் சொல்லாமல் எனக்காக என்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தாகலாம். கடையிலே நான் பார்த்துட்டேன். என்னடி சொல்கிற? யாருக்கும் தெரியாமையா? ஏன்? அதுவாத்த, நம்ம கல்யாணத்துக்கு வந்து அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு அவங்களே நகையை வாங்கி என் கையில் யாருக்கும் தெரியாமல் கொடுத்து உங்கள் பொண்ணுக்கு நீங்களே போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அத்தை. நெசமாவாடி சொல்கிற? அட ஆமாத்த, நெசம்தான். அதனால தான் தமிழுக்கே தெரியாம மாப்பிள்ளையும் சம்மந்தியம்மாவும் நகை வாங்க வந்திருக்காங்க. ஆத்தா மகமாயி கருப்பு, பாத்தியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் புண்ணியம்னு இப்போ தெரியுதா? அவங்க அப்படி செய்யணும்னு அவசியமா சொல்லு? இந்த ஊருக்காரங்க தப்பா பேசிடுவாங்கன்னு அவங்களே இறக்கப்பட்டு செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வாங்கக்கூடாதுடி. நானும் வேணான்னு சொல்லிட்டேன். 2 பேரும் புடிவாதமா என் பொண்ணுக்கு செய்கிறேன், நீங்கள் வாங்கியே ஆகணும், இந்த விஷயம் தமிழுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது சரிதான், இந்த ராசு பயலுக்கு தெரியாம பாத்துக்கணுமே, அவனுக்கு தெரிஞ்சா மான மரியாதை போச்சுன்னு சொல்லுவான். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டேன்ட்டாக, என் கையில கொடுத்துட்டாக. இந்த பாருங்களேன், பாருங்கத்த, இதான் அந்த நகை. அப்பா நல்லா இருக்குடி, சூப்பரா இருக்குடி, நல்ல டிசைனு தான். அந்த காலத்துலலாம் போடுற மாதிரியே இருக்குல்ல காசு மாலை, நல்லா இருக்கு. எப்படியும் 6-7 பவுன் தேரும் போலயே. ஆமாத்த, இருக்கும். எனக்கு ஒரே சங்கடமாக போயிடுச்சு இதை வாங்கவே. ஆனால் அவங்க கொடுத்தே ஆவேன்னு கொடுத்துட்டாங்க, என் பொண்ணுக்கு செய்கிறேன்னு. நிஜமாவே என் பேத்தி கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி மாமியார்லாம் கிடைக்காடி. இந்த மாதிரி மாமியார் எங்கே கிடைப்பாங்க சொல்லு? சரி, இதை நீ ஊருக்குள்ளே யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதடி. சொன்னா பரப்பி போடுவாளுங்க, அப்புறம் நம்மளை தான் அசிங்கமாக பேசுவாளுங்க. சம்மந்தி வீட்டிலே நகையை வாங்கி இவங்க போட்ட மாதிரி பீத்திக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லத்த, அவங்க தமிழ்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழுக்கே தெரிஞ்சாலும் இது சங்கடப்படும்ல, அதனால சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. சரி, ராசுகிட்ட என்ன சொல்ல போற இதுக்கு?
அதான் ஒன்றும் விலகலை. அவர் முன்னாடி செஞ்சுதான் ஆகணும். என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சரி சரி, அந்த வாள் விஷயத்த சொல்லிடுறேன். நான் தான் வாழை கொடுத்தேன்னு. ஆனா இசைக்கு போடுற 4 பவுன் எடுத்து வைக்கிறேல, அதை சொல்லாம மொத்த நகையும் தமிழுக்கு செய்ய போறோம்னு சொல்லிவிடு. அப்படி சொல்றீங்களா? அப்ப இசை நகைய அவ என்ன இப்பவே கல்யாணம் பண்ணி போறா? அதை புறவு பார்த்துப்போம். அதை எடுத்து பத்திரமா வச்சுக்க. அந்த நகைய இசைக்கு கல்யாணத்தப்ப பார்த்துக்கும். இப்ப இந்த வாழை வித்து இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லிடுவோம் ராசிக்கிட்ட. சரியா? சரித்த, அப்படியே செய்கிறேன். இந்த கடவுள் புண்ணியமும் நேற்று வரைக்கும் என் மாவளுக்கு பொட்டு தங்கம் போட முடியாதுன்னு நினச்சி ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கும் ரெடி பண்ண முடிஞ்சது. கடவுள் புண்ணியத்தில் அவங்களும் வந்து கொடுக்குறாங்க. இதுவே எனக்கு போதும் த. இப்போ தான் மனசு நிறைவாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறது, பொம்பளை பிள்ளைய பெத்தோன்னா சிறுக சிறுக சேர்த்து வைக்கணும்னு. பாத்தியா, நான் மட்டும் இன்னும் சேர்த்து வைக்காம இருந்தேன். அந்த படுபாவி பொன்வண்டு அவன் மவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், மவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற சொத்து பத்து நகை நட்டு எல்லாம் போயிருச்சு. என்ன பண்ணுறது? எல்லாம் தலையெடுத்து ஏதோ அங்கே தப்பிச்சு ஏதோ நல்ல குடும்பத்தில் என் மாவை வாக்கப்பட்டிருக்கா. சரி சரி, இது யாருக்கும் தெரியாம உள்ள போய் வை. லதா லதா, ஏ ராசு வர சவுண்டு கேக்குதுடி. போ போ, சீக்கிரம் போய் வை உள்ள. சரித்த, நான் பத்திரமா பீரோக்குள்ள வைக்கிறேன். நீங்க பாருங்க, அவர் வந்தா பேச்சு கொடுங்க. நான் போ போ போ, ஒரு இடத்துல வை. இன்னைக்கு என்ன அவன் சீக்கிரம் வந்து விட்டான்? சாப்பாடு ஒன்றும் செய்யலையே. என்ன கட்ட போறானோ? வர வர இந்த மருமகளாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாளுகளே. இந்த நெட்ட குக்கி என்ன போடுறா? ரொம்ப தான் வாய் நீளுது. மாசமா இருக்காளேன்னு பாக்குறேன், இல்லைன்னா அடிச்சு துரத்தி விட்டுருப்பேன். ஆஹா, இந்த மாமியாக்காரி அடங்கவே மாட்டா போல. அடுத்து என்ன பண்ணலாம் திட்டம் போடுறா போல. போய் போய் பாப்போம். அத்தே அத்தே, என்னத்தே ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க? வந்துட்டா பாரு நெட்ட கொக்கி. என்னம்மா சொல்லு. சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்ன வேணும்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தே. சந்தோஷமாவா? ஏன், என்னாச்சு அப்படி? நேத்தி அந்த பொம்பளைய போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அதை நான் ரீல்ஸாக போட்டேன்ல, அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் நிறையா வியூஸும் போயிருக்கேன் தே. ஏண்டி நெட்ட கொக்கி, நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயம் நடக்குது. அதெல்லாம் எவ்வளோ பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டு போகிறது, அவள் வீட்டில் குடும்ப பிரச்சனை, இவ வீட்டில் குடும்ப பிரச்சனை, இதை மட்டும் நிறைய பேர் பார்ப்பாங்களோ? ஆமாத்தே, இப்போ ட்ரெண்டிங்கே எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதை தான் ஊரோ உலகமும் உத்து பார்க்கும். அதில் வேற நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன தெரியுமா? என்னவா? அக்கா, இது மாதிரி மாமியார்லாம் இருந்தாங்கன்னா போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கக்கூடாது, இதுங்களெல்லாம் தூக்கில் போடணும், இல்லைன்னா சாப்பிட்றதுல எலி மருந்து கலந்து வச்சிடணும்னு போட்டிருந்தாங்க. அடியாத்தி, எலி மருந்தா? ஐய, என்ன இப்படிலாம் ஐடியா கொடுக்குறாளுங்க? பார்க்கறது இல்லாமல் சாவடிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பாளுங்க போலயே. இன்னும் நிறைய பேர் நிறையா சொல்லியிருந்தாங்க அத்தை ஐடியாலாம். எம்மாடி போதும் உன் ஐடியாலாம் நீயே வச்சுக்க. ஐய, இவளுக்கு என்ன இப்படி இருக்காளுங்க? சரி சரி, போய் சமையல் வேலையை பாரு. உட்காந்து ரீல்ஸ்னு பேசிட்டு இருக்காத. இவ்வளோ சமைக்க சொல்றதுக்கு பயமா தான் இருக்கு. ஏதாவது கலந்து விட்டாலும் விட்டுருவா போலயே. அம்மாடி, வேணாம், நானே சமைக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அட பரவாயில்லத்த, நான் அப்படிலாம் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் எலி மருந்து வச்சுருந்தேன்னா பயப்படுறீங்க, கண்டிப்பாக வைக்க மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே சமைச்சுக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. பாவம் புள்ள தாச்சி, ரொம்ப சிரமப்படாத. போ. அத்தை, அதான் சொல்கிறேன்ல, நீங்களாம் அப்படி பண்ணால் எலி மருந்தெல்லாம் வைக்க மாட்டேன். டைரெக்டாகவே கழுத்தை நெரிச்சு கொண்டு போடுவேன், கவலைப்படாதீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவி ஃபேஷனில் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நம்ம கிராமத்துக்கார எபிசோட் பார்க்குறவங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினா இன்னொரு ட்ரெஸ் இலவசமாக கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சில ட்ரெஸ்ஸுக்கு 50% ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆன்சர் சொல்லி ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் 10 மெம்பருக்கு நம்ம டெலிவரியும் ஃப்ரீ தான். ஆன்சரை வாட்ஸ்அப் பண்ணுங்க, ட்ரெஸ்ஸை அள்ளுங்க. இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, அந்த நகை பாக்ஸில் மொத்தம் எத்தனை நகைகள் இருந்தன? நல்லா கவனிங்க. அந்த நகை பாக்ஸில் மொத்தம் எத்தனை நகைகள் இருந்தன? இதுக்கான பதில் தெரிஞ்சா உடனே பதிலை வாட்ஸ்அப்லேயோ இல்லை நம்ம கமெண்ட்ஸ்லேயே தெரிவிக்கலாம். பதிலோட சேர்த்து உங்கள் பேரையும் அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க. முதல் 10 பேருக்கு நம்ம திவி ஃபேஷனில் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் ட்ரெஸ் கலெக்ஷனை பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லையும் 50% ஆஃபர்லையும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பை, லவ் யூ ஆல்.